ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3D பென்னோட ரிவ்யூ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். எப்படின்னா 3D பென் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, அது வந்துட்டு எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு 3D பென்னோட பார்ட்ஸ் அப்படி தான் வந்துட்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு மண்டேவே வந்துட்டு ரிசீவ் ஆகிடுச்சு இந்த மண்டே. பட் நான் இப்போ தான் வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு 3D பென் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த 3D பென்னு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் உங்களுக்கு அந்த 3D பென். ஓகேவா? எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிலிட்ரி கலரில் வந்திருக்கு. இதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கலர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நான் இந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ் தான் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் எனக்கு வந்துட்டு இந்த கலர் வந்திருக்கு. ஸோ பரவாயில்ல, நம்ம வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கலர் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ளக் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிஎல்ஏ வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த 3D பெண்ணை ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது இதை வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோன்னா, ஸோ அதுக்காக அந்த கேபிள் மாதிரி கொடுத்துருந்தாங்களே, ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கரண்ட்டில் வந்து இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ இதை உங்களுக்கு 3D பென் பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இன்செர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிஎல்ஏ அப்படின்ட்டு காட்டும். இதில் வந்துட்டு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் இப்போ வந்துட்டு இதில் இந்த மாதிரி சைட் பட்டன் ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் போதும், அதுவே வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஃபுல்லும் வந்து 190 வந்தோடனே காட்டுறேன். இப்போது உங்களுக்கு எல்லாமே வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு க்ரீன் லைட் இருக்குல்ல, இது ஆக்சுவலி 215 இருக்குது. சில டைமில் வந்துட்டு 290 கூட வரும். இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம்னா, அதோட இந்த மாதிரி ஒரு பிஎல்ஏ கொடுத்துருப்பாங்கன்ட்டு சொன்னேன்ல, அதில் நான் பிங்க் அண்ட் ப்ளூ மிக்ஸ்டு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா, இந்த சைடு பட்டன் நம்ம அமுக்கணும்ல, ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு மெதுவாக நல்லா அழுத்தி வந்து உள்ளே விட்டுக்கணும். ஸோ நான் இப்போ விட்டுற மாதிரி விட்டுக்கோங்க. நல்லா அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி உள்ளக்குள்ளே போகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஃபுல்லும் உள்ளே இறக்கிட்டு வெளியிலேருந்து இந்த நிப்லேருந்து அது லீக் ஆகும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிலேருந்து கொஞ்சம் லீக் ஆகிருக்காது தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஒரு சைட் பட்டன் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ ஒரு ஹார்ட்டின் மாதிரி தான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ ஹார்ட்டின் மாதிரி வரைஞ்சிட்டு அது நல்லா வந்துட்டு வந்துடும். அதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது அந்த இங்க் வந்து வர்றதுக்கு ஸ்டாப் ஆகிடும். இப்போது நான் இந்த ஹார்ட்டின் வர்றதுக்கப்புறமா ஒரு ரிங் மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து பெருசாக போட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் திக்காக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி டபுள் லேயர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, சாரி உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், கேமரா வந்துட்டு கொஞ்சம் கீழே இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு ஹார்ட்டுனும் இந்த மாதிரி ஒரு ரிங்கும் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது ட்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கும் ஹார்ட்டும் வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எப்படி ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 3D பென் எடுத்துகிட்டு இந்த ரிங்கில் அந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டாட் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா அந்த ஹார்ட் எடுத்து இந்த இடத்துல வந்துட்டு இப்படி அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்படி ஸோ இப்படி அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிங்கு மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எத்தனை ரிங்குனாலும் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் இப்போ அதை ரிங் மாதிரி பண்ணி இங்கே மாட்டியிருக்கேன். இது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.